தேவனுடைய திட்டத்துல குடும்பம் என்பது மிகவும் முக்கியமானது. குடும்பம் என்பது நம்மளுக்கு ஒரு கானான் தேசம். எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்தை ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல நம்முடைய குடும்பத்தில் தேவன் நம்மளுக்கு கொடுத்த குடும்பத்தில் நம்ம மிகவும் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கானான் தேசத்தில் நுழைவதற்கு முன்னாடி 10 கட்டளை கொடுத்து இதுல ஒரு கட்டளையாக சொல்கிறார். சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் பெற்றோருக்கு ஆண்டவர் சொல்லுவாரு. என்ன சொல்லுவார் தெரியுமா? இத உன் பிள்ளைகளுக்கு போதி. அதாவது உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பார். இது பெற்றோருடைய கடமை. இதை போதிக்கணும். தேவனுடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். தலைமுறையாக கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதன்படி வாழ பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதாங்க. இப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது நாம் குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். ஆனா இந்த ஒரு லிங்க் எங்க பிரேக் ஆகுதோ அங்கதாங்க நம்மளுக்கு என்ன வருது? ஆசீர்வாதத்துக்கு பதில் கஷ்டம் வருது அல்லது சாபம் விடுகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா அத்தாரிட்டி கொடுத்த பெற்றோருக்கு தேவன்